ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல இன்ஸ்டண்டா டக்குன்னு ரெடி ஆகுற மாதிரி தேங்காய் சாதம் ரெசிபி தான் நம்ம செய்ய போறோம். எவ்வளோ ஈஸியா செய்யறோம்னு வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடான உடனே இப்போ நம்ம தேங்காய் சாதம் செய்யறதுக்காக தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கோம். இதை நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட எண்ணெய் கொஞ்சம் மிதமான சூட்ல இருக்கும் போதே இதுல ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்த உடனே இதுல நம்ம கொஞ்சமா கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடிசா நறுக்குன ஒரு பச்சை மிளகாய், இது கூடவே தேவையான அளவு முந்திரி. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். இது தேங்காய் எண்ணெயில இது எல்லாமே நல்லா வறுபட்டு வரட்டும். நம்மளுக்கு இந்த கடலைப்பருப்பு நம்மளது நல்லா கலர் மாறி லைட்டா கோல்டன் கலர்ல நம்மளுக்கு வர ஆரம்பிக்கணும். இது கூடவே நம்ம டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்கு பெருங்காயம், அதையும் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகையை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு பெருங்காயம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க வதக்கி பாருங்க. வீட்டுல அப்படி ஒரு வாசனை, அவ்வளோ சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ இது லைட்டா ஃப்ரை ஆகுற வரைக்கும் நம்ம மீதி இருக்கிற தேங்காவையும் துருவி எடுத்துக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு ரைஸோட குவான்டிட்டி வைக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவு நம்ம கோகோனட்டை எடுத்துக்கிட்டா போதும். இப்போ பாருங்க, நம்மளோட கடலைப்பருப்பு, முந்திரி எல்லாமே நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த பதத்துக்கு நம்ம ஃப்ளேமை மீடியம் பண்ணிட்டு நம்ம துருவி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தேங்காவை இதுல சேர்த்துக்கலாம். இது பாருங்க, தேங்காவை நல்லா பொடிசா அப்படி நம்ம துருவி வச்சுக்கணும். இந்த தேங்காவை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்து தேங்காயில இருக்க ஈரப்பதம் போற வரைக்கும் லைட்டா ஒரு நிமிஷத்துக்கு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப இன்ஸ்டன்டா ரெடி ஆகக்கூடிய இந்த தேங்காய் சாதம் டேஸ்ட்ல ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். ஆனா நம்மளுக்கு வீட்டுல குழம்பு செய்யறதுக்கு எதுவும் ஐடியா இல்ல, எதுவும் வீட்டுல காய்கறி இல்ல அப்படின்னா அவசரத்துக்கு டக்குன்னு ஒரு 3 நிமிஷத்துல செஞ்சு இந்த தேங்காய் சாதத்தை நம்ம ரெடி பண்ணி குவிக்கா சாப்பிட்டுக்கலாம் பசிக்கு. அப்படிதான் நான் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கேன். இப்போ இந்த தேங்காய் மிதமான சூட்ல வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சாதத்தை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுல இந்த தேங்காய்க்கு தேவையான அளவு இதுல நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு டைம் பரட்டி விட்டுக்கலாம். உப்பு ஈவனா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி ஒரு டைம் நம்ம நல்லா இதை பரட்டிட்டு இப்போ நம்ம இதுல ரைஸ் சேர்த்துக்கலாம். 1/2 கப் தேங்காய்க்கு நான் 1 கப் சாதம் எடுத்திருக்கேன். அது ஃபுல்லா நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். சூப்பரா மணக்க மணக்க நம்மளோட தேங்காய் சாதம் எவ்வளோ ஈஸியா ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா? ரொம்ப சீக்கிரமா நம்ம பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு எதுவுமே ஐடியா இல்லை அப்படின்னா டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம். இல்லை லஞ்சுக்கு நம்ம யாராவது ஒருத்தவங்க 2 பேர் தான் இருக்கோம், எதுக்கு குழம்பு வைக்கணும் அப்படின்னா இன்ஸ்டண்டா இந்த ரெசிபியை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் வாங்க. அவ்வளோதான், சூப்பர் ஈஸியா நம்மளோட தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு.
ஒவ்வொரு பைட்லேயும் அந்த முந்திரி, கடலப்பருப்பு, உளுந்து, அந்த கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து மொறு மொறுன்னு நல்லா வாசனையோட இந்த தேங்காய் சாதமாக சுட சுட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.